நான் உங்கள் பிஆர் ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சில்க் த்ரெட்டில் டபுள் செயின் ஸ்டிச் போட போகிறோம். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், சில்க் த்ரெட் எடுத்துட்டேன். எப்போதும் மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2-3 டைம் முடிச்சு வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் கழண்டு வராது. பாருங்கள், போட்டுட்டு இப்போ அந்த வேஸ்ட்டை கட் பண்ணிடுங்க. பாருங்கள், கட் பண்ணிவிட்டு நம்ம எப்போதுமே போடுற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நான் இதை வந்துட்டு ஃப்ரேம் கடியில் விட போகிறேன். சில்க் த்ரெட்டை ஃப்ரேம் கடியில் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் பார்த்த மாதிரி நான் ஊசியை உள்ளே விடுறேன். உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது என்னோடய கிளாத்து. அதே மாதிரி நீங்களும் டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேக் ஸ்டிச் போடணும். அப்போது முன்னாடி ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே மேலே இழுத்துட்டு வரும்போது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ ஆப்போசிட்டில் இருந்து நம்ம குத்தி வெளியே எடுக்கணும். பாருங்கள், கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு லைன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கோணையாக இருக்கும். ஒரு லைன் போட்டு அந்த லைனுக்கு மேலேயே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் எண்டு வரைக்கும் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இங்கே எண்ணாட் போட வேண்டாம். போடாமையே இந்த நூலை அப்படியே முன்னாடி இழுத்திங்கன்னா அது நல்லா டைட் ஆயிரும். டைட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் அது பக்கத்துலேனா இந்த த்ரெட்டு இருக்குது பாருங்கள். இந்த த்ரெட்டை நல்லா இப்படி உள்ளே தள்ளி அந்த த்ரெட்டு அப்படியே போட்டுட்டு வரணும். ஒரே லைனாக போடுங்க. எப்படி சொல்கிற, நடுவில் போடாதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த லாக் எங்கே பண்ணியிருக்கோமோ அந்த லாக்குக்கிட்டேயே கொண்டு வந்து அடுத்த லாக்கும் பண்ணி போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நான் இப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பெருசாக போடுங்க. பெருசாக போட்டால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு குட்டி லாக் நம்ம முன்னாடி போட்டோம்ல, அதே மாதிரி இங்கேயும் ஒரு குட்டி லாக் போடணும். இதை ஏன் போடுறோன்னா, நம்ம எண்ணாட் போடும்போது லூஸ் ஆகக்கூடாது. அப்போ இந்த எண்ணாட் போட்டுட்டிங்கன்னா, இந்த குட்டி லாக் போட்டிங்கன்னா அங்கேயும் இங்கேயும் அசையாது. அப்போ நமக்கு எண்ணாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எண்ணாட் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த பெருசாக இருக்கிறதையும் எப்படி நம்ம கிளியர் பண்ணிக்கலான்னு சொல்லித்தரேன். தேங்க்யூ.